வெந்தய தண்ணிங்க. வெந்தயத்தை வந்து நல்லா நைட்டில் ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இது ஹீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சொரக்காய், நீர்க்காய்கள்ங்க நம்ம இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அந்த நீர்க்காய்களை அதிகமாக சேர்த்திக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்திக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஹீட் நல்லா குடிக்கும். ஜீரக தண்ணி எல்லாமே நம்ம நாட்டில் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தது, எதுவுமே சொல்லாதல். ஆனால் நம்ம அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். காலையில் எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணோன்னே ஒரு 1/2 லிட்டர் தண்ணிங்க, வார்ம் வாட்டர், இது குடிச்சு பாருங்களேன். குடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு சின்ன எக்ஸசைஸுங்க. நல்லா காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புல ஹீட் குறையும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறை, நேரத்துக்கு தூங்குகிற முறை, நல்ல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், உணவு முறைகளை நல்லா சேர்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக நடக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. மனதை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. அதுவுமே நமக்கு ஹீட்டுக்கு நல்லது. எப்போ எந்த விஷயம் நடந்தாலும் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து காமான மனநிலையில் வந்து உட்காந்து பாருங்கள். நம்ம ஹீட் நல்லா உங்களுக்கு குறையுது, உங்களால் ஃபீட் பண்ண